அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில 2ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து 8ஆம் இடத்தில் கேது அமர்வதனால் ஜாதகர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்ன்றதை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாக 2ஆம் இடம் அப்படின்றது எல்லா ஜாதகர்களுக்குமே ரொம்ப முக்கியமான பாகம். ஜாதகரை மட்டும் சொல்லாமல் ஜாதகருடைய குடும்பங்களை சொல்வது இந்த 2ஆம் இடம். ஜாதகருடைய குடும்ப வாழ்க்கையை உறுதிப்படுத்துறது இந்த 2ஆம் இடம். ஒவ்வொரு மனிதனுக்கும் மனிதனாக பிறக்கும் பொழுது சிற்றின்பத்தினுடைய உயரிய அங்கீகாரம் குடும்பம் தான். அந்த அமைவுகள்ல வாக்கு, தன, குடும்பம் இந்த 3 முக்கிய அமைவுகளை இந்த 2ஆம் இடம் பெற்றுள்ளது. ஒரு ஜாதகருடைய வார்த்தைகள்லாம் எப்படி பிரயோகப்படுத்துவார், அவருடைய குடும்பம் எப்படி இருக்கும், அவருடைய கஜானா என்று சொல்லக்கூடிய அவருடைய செல்வ சேர்ப்புகள் அசையும் பணமாக அசையும் சொத்துக்களாக இருக்கிறதெல்லாம் இந்த 2ஆம் இடம் தான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. அதுபோல சிறு சாதுரியங்கள், சிறு வயதுகளிலே இருக்கக்கூடிய கல்விகளை பற்றி இந்த 2ஆம் இடம் சொல்லுது. ரொம்ப முக்கியமான விஷயம் குடும்பம். ஒரு மனிதனுக்கும் குடும்பம்ன்றதுனால இந்த குடும்ப பாவத்தை உறுதிப்படுத்துகிறார் இந்த 2ஆம் ஆதிபத்தியம். இந்த 2ஆம் ஆதிபத்தியத்துல ராகு அமர்ந்துடுறார். ராகுவை நம்ம எப்படி வரையறுக்கிறோம்னா போகக்காரகராக வரையறுக்கிறோம். எதை எடுத்தாலுமே வேண்டும் வேண்டும் என்ற ஆவல், தீராத ஒரு பசியை கொடுக்கிறது. அதை எளிதில் புரிஞ்சுக்கணும்னா நம் முன்னோர்கள் பாம்பினுடைய தலையாக வரையறுத்திருக்கிறார்கள். அதால் எடுத்துக்கொள்ள மட்டுமே முடியுமே தவிர அதில் திருப்தி அடைய தெரியாது. அந்த வகையில 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ஜாதகருக்கு என்ன பண்ணி கொடுக்கிறார்? கண்டிப்பாக ஜாதகருக்கு கொஞ்சம் லேட்டா திருமணத்தை கொடுக்கிறார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். ஏன் கொடுக்கிறார் அப்படின்னா, குடும்பம் சிறு வயதில் உருவாகும் பொழுது அது கலைந்து மீண்டும் இன்னொரு திருமணத்தை கொடுத்து விடுகிறார் இந்த ராகு பகவான். அதனால தடைக்கு பிறகு ஒரு ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கையை இந்த ராகு 2இல் உறுதிப்படுத்துகிறார். அதுபோல் வார்த்தைகள் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இவருடைய பேசும் பொழுது மிகவும் அது ஒரு வியப்பூட்டும் வகையில, ஒரு ஆச்சரியமூட்டும் வகையில வார்த்தைகளை பிரயோகப்படுத்தக்கூடிய ஜாதகரா இருப்பார். கண்டிப்பாக மிகவும் செல்வந்தராக மாறக்கூடிய ஒரு தகுதி இந்த 2ல ராகு இருக்கிறவருக்கு உண்டு. ஏன்னா பணத்தின் மீது அதிக ஆர்வம் உண்டு. சமூகத்திலே பெரிய வகையில பொருளாதாரத்தை சேர்த்து விட வேண்டும் என்ற எண்ண ஓட்டங்களை இந்த 2இல் ராகு பகவான் கொடுக்கிறார். அதுபோல ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் 2இல் அமர்ந்திருக்கும் பொழுது நிறைய ஜாதகர்களுக்கு என்ன மாதிரியான எண்ணம் வரும்னா, தொழில் ரீதியாக பணம் சேர்ப்பது அல்லது தொலைதூர பணம் சேர்ப்பது, வெளியில் சென்று பணம் சேர்ப்பது, வியூகத்தின் மூலியமாக பணம் சேர்ப்பது போன்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும். இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ராகு சுபரோட தொடர்புல கண்டிப்பா இருக்கும். குரு சுக்கிர புதனுடைய தொடர்பு பெற்று இருக்கும் பொழுது அந்த ராகு பகவான் நேர்மையான வழிகள்ல பிரயோகப்படுத்துறார். லேட்டா குடும்பம் உருவானாலும் நல்ல குடும்பம் உருவாக்கி கொடுக்கிறார். அதுபோல சமூகத்துல நேர்மையான வழிகள்ல பணம் சேர்க்கக்கூடிய நபராக ஜாதகர் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் முக்கியத்துவம் பெறும். வார்த்தைகள் எல்லாம் காப்பாற்றக்கூடியவராகவும் சமூகத்திலே இவர் என்ன சொல்றாரோ அதை செய்து காட்டக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். இங்க இருள் கிரகங்கள் இருக்கும்போது மிகவும் தந்திரமான பேச்சாற்றல் கொண்டவர். இவருடைய வார்த்தைகளின் மூலியமாக பிறரை எளிதில் ஏமாற்றி விடக்கூடியவர். அதுபோல் குடும்பம் சற்று இவருக்கு பிரச்சனையாகவே வாழ்க்கை முழுவதும் இருக்கும் இருள் கிரகங்க தொடர்பு இருக்கும் பொழுது. அதுபோல ஒளி கிரகங்கள் முதன்மையா தொடர்பு போது வலு. எதுவானாலும் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் ஸ்தான பலத்தை பெற வேண்டும். ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சியோ, உச்சமோ, நீசபங்கமோ, வர்க்கத்துவமோ, பரிவர்த்தனையோ, திக்பலமோ போன்ற நிலைகள்ல அவர் ஸ்தான பலத்தை பெற்றிருந்தால்தான் உங்களுக்கு இந்த ராகு பகவான் வலுவாக பலன் செய்ய போகிறார். வலுவா நேர்மையான கிரகங்களோட தொடர்புல இருக்கிறார். ஒளி கிரகங்களோட வீடு கொடுத்தவர் வலுத்தார்னா கண்டிப்பா ஜாதகர் பிற்பகுதியாக, முதல் பகுதியில் இல்லாம பிற்பகுதியில பெரும் செல்வத்தையும் பெரும் குடும்ப பின்னணியையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தையும் கொண்டவராக இருப்பார். விலை உயர்ந்த பொருட்களை தன் குடும்பத்தில் வைத்திருக்கக்கூடிய நபராக மாறுவார். இதற்கு நேரெதிர் 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். 8ஆம் இடம்ன்றது ஒரு மனிதனுடைய அஷ்டம பாவம். ஆயுளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவம், விபத்துகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவம். எதிர்பாராத செயல்களை எல்லாம் இந்த 8ஆம் இடம் தான் தன்னுள்ளே வைத்திருக்கிறது. அங்க 8இல் கேது இருக்கும் பொழுது கேதுவை பொறுத்த வரைக்கும் நாம ஞானக்காரகர், மோட்சக்காரகராக வரையறுக்கிறோம். ஒரு ஜாதகருக்கு ஞானம் கிடைக்கணும், மிகப்பெரிய அளவுல அவருக்கு அறிவு வரணும்னா கேதுவாலதான் கொடுக்க முடியும். கேது எந்த பாவத்தில் அமர்றாரோ அந்த பாவத்துல முதல்ல தடை. அப்ப என்ன பண்ணும்னா திருமணத்தை கொஞ்சம் தாமதம் பண்ணி கொடுக்கும். ஏன்னா பெண்களுக்கு 8ஆம் இடம் தான் மாங்கல்ய பாவம். ஆண்களுக்கும் அது நஷ்டத்தையும் இழப்பையும் குறிக்கக்கூடிய பாவம்ன்றதுனால 8இல் கேது இருக்கும்போது குடும்ப வாழ்க்கை சற்று தாமதப்படும். இதே 8ஆம் இடத்துல கேது அமர்ந்து வீட்டதிபதி நீசமோ வலுவிழந்திருந்தால் உடனடியாக குடும்பம் உருவாகும். ஆனா 8இல் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு வீடு கொடுத்தவர் ஸ்தான பலத்தை பெறார்னா தாமதப்பட்டு குடும்பத்தை கொடுக்கும். அதுபோல எதிர்பாராத சொத்துக்களை கொடுக்கும். எதிர்பாராமல் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஜாதகருக்கு கொடுக்கும். கேதுவிற்கும் அதே விதிதான். சுபர்களுடைய தொடர்பை பெறும் பொழுது கண்டிப்பாக அவர் வலுப்பெறுகிறார். ஜாதகருக்கு விரயங்களை குறைத்து கொடுப்பார். சுபரோட தொடர்புல இருக்கும்போது ஜாதகருக்கு செலவு பண்றதுல கஷ்டமான சூழலை கொடுப்பார், விரயங்களை குறைத்து கொடுப்பார். அதே கேது லக்ன அபயோகர்களோடு தொடர்பு கொள்றாருன்னா கண்டிப்பாக நிறைய விரயம் இருக்கும். எதை செய்தாலும் அதில் செலவுகளையும் வீண் பிரச்சனைகளையும் கொடுத்து விடும்ன்றதை உறுதிப்படுத்த லக்ன அபயோகர்களோடு
கண்டிப்பாக கேது பகவான் 8ல் அமர்ந்து கூடக்கூடாது. அதனோடு கூடினால் ஜாதகருக்கு விபத்துகளை ஏற்படுத்தி கொடுப்பார், சில நஷ்டங்களையும் சில மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒளி பொருந்திய லக்ன யோகங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு 100% பிறருடைய சொத்துக்கள், பிறருடைய நிலங்கள், பிறருடைய உடைமைகளின் மூலியமாக ஆதாயத்தை கொடுக்கிறார், எதிர்பாராத தனத்தின் மூலயமாக அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அப்ப 2ஆம் இடத்துல ராகு இருப்பது பிரம்மாண்ட பேச்சாற்றல் கொடுக்கிறது, பெரிய குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறது, பணத்தை அதிகப்படுத்தி கொடுக்கிறது, தூரதேசங்களிலே சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிராத்தத்தை கொடுக்கிறது. இவர்களுடைய வார்த்தைகள், இவருடைய திறமைகளின் மூலியமாக ஜாதகரே பணம் பெரிது பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாடை குறிக்கிறார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். 8ஆம் இடத்து கேது கண்டிப்பாக சில முற்பகுதி வாழ்க்கையிலே திருமண தடையை கொடுத்து பிற்பகுதியில வெற்றி கொடுக்கிறார். இதுல மேலும் கிரகங்கள் இணைவு, கிரகங்கள் தொடர்பை பொறுத்து சற்று பலன்கள் கூட குறையவோ மாறுபடக்கூடும். இருந்தாலும் தசாபுத்திநாதன் யாருன்னு பார்க்கணும். தசாபுத்திநாதனின் அடிப்படையில பலன்களும் அவையும்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.